இந்த தடவ ரொம்ப அதிகமான இளம் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து இந்த வோட்டிங் சிஸ்டம் என்ன? பார் கவுன்சில் எப்படி செயல்படுது? பார் கவுன்சிலோட ரோல் என்ன? அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. என்னன்னா, இளம் வழக்கறிஞர்களா இருந்தா கூட, அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்ப பார் கவுன்சில் வழியா அவங்க உறுதி செஞ்சுக்கலாம். பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்டுக்கலாம். அவங்களுக்கு மென்டார்ஷிப், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, அவங்க பார் கவுன்சில் கிட்ட போய் கேட்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணலாம். இத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு சமூக பொறுப்போடு கூடிய தொழில் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு ஜூனியர் அட்வொகேட்டும் முதல்ல உணரணும். நமக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு உரிய மரியாதை அப்படிங்கிறது எதிலிருந்து வரும் அப்படின்னா, நம்மளோட டிரான்ஸ்பேரன்சி அண்ட் நம்ம எத்திக்ஸ். இதிலிருந்து தான் நமக்கான மரியாதைய நம்ம கெயின் பண்ண முடியும். இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த தொழிலுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கு. அந்த கம்பீரத்த நம்ம மனசுல நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். ஏன்னா, நம்ம கம்பீரமா வெளியில நடக்கணும் அப்படின்னா, நம்ம மனசுல முதல்ல வந்து நம்ம ஊருக்கெல்லாம் நீதி வாங்கி குடுக்கணும், நியாயம் வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறோம். அப்ப நீதியும், நியாயமும் நம்ம மனசுலயும் இருக்கணும் அப்படிங்கிறத இளைஞர்கள் முதல்ல எடுத்துக்கணும். உள்ளார போற மெம்பர்ஸ் நாங்க கூட கண்டிப்பா அத எடுத்துக்கணும். வேட்பாளர்களா இருந்தாலும் சரி, ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் சரி. இந்த வழக்கறிஞர் தொழிலுக்குரிய கண்ணியத்தையும், கட்டுப்பாட்டையும் எந்த இடத்துலயும் இழக்காம இந்த தொழில நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய விஷயமா நான் நெனைக்கிறேன்.